Hi friends, welcome to Karna Fantasy Cricket. நம்ம இப்போ பார்க்க போகிற மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா vs நியூசிலாந்து. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்குது. இந்த பிச்சோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா போலிங்க்கு ஃபேவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் பிச்சோட தன்மை மாறினால் பேஸுக்கும் சாதகமாக ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 203 சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம ஆளுங்கிட்ட எடுப்படுமா? இப்போ இந்த மேட்ச்சை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சம பலமான டீம். ரெண்டு பேருமே ஸ்பின் அட்டாக்கை சூப்பராக ஆடக்கூடிய டீம். நியூசிலாந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் வராங்க. இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் நடந்த சீரீஸில், மறந்துட வேண்டாம். இப்போது நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் போவோமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற பிளேயர் யார் அப்படி பார்த்திங்கன்னா டாம் லேதம் பார்த்திங்கன்னா செம்ம ஃபார்மில் இருக்கார். மிடில் ஆர்டரில் வராரு. 60 + 70 above ரன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கார் மேட்ச்சுக்கு மேட்ச். ஸோ நம்ம டாம் லேதமை சூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம எந்த பிளேயருக்கு சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அடுத்து நம்ம பேட்டிங்கில் போய் பார்க்குறோம். பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் இந்தியன் டீமில் இருக்க 4 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபார்மில் இருக்காங்க, பீக் ஃபார்மில். இந்த மேட்ச் வந்து நம்ம ரோஹித் சர்மா கிட்டேருந்து கொஞ்சம் ரன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் ரோஹித் சர்மா கிட்டேருந்து அவ்வளோவா ரன்ஸ் வந்து நம்ம இந்த சீரீஸில் பார்க்கல. ஸோ இந்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மா கிட்ட கொஞ்சம் நல்ல ரன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேயர் யார் பார்த்திங்கன்னா விராட் கோலி. பாகிஸ்தான் கிட்ட லாஸ்ட்டாக செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த ஃபார்மை அப்படியே கீப் பண்ணி இங்கேயும் கொண்டு போவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம ரோஹித் சர்மா கிட்ட வந்து இந்த மேட்ச் வந்து 80 to 85 ரன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ரோஹித் சர்மா இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா விளையாடுவார் அப்படின்றது இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் நம்மளுது. அடுத்து நம்ம விராட் கோலி கிட்டேருந்து நம்ம ரன்ஸ் இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 50 to 60 ரன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். விராட் கோலி இருக்க ஃபார்முக்கு அந்த ரன்ஸ் கொஞ்சம் கேப்பபிள் தான். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓடிஐயோட பிரின்ஸ் சுப்மன் கில். நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேன். இப்போதைக்கு அவர் இருக்க ஃபார்மில் அவர் நம்ம ட்ராப்பே பண்ண முடியாதுங்க. அவர் அந்தமாதிரி ஃபார்மில் இருக்கார். சுப்மன் கில் நம்ம எடுக்கிறோம். மேக்ஸிமம் பிளேயர்ஸ் ஆர் யூட்டிலைசிங் ஹிம் ஆஸ் எ கேப்டன். ஸோ நம்ம வந்து அவரை எடுக்கிறது நம்மளோட சேஃப் ஜோன். தட் மீன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காசு நம்ம கைக்கு வரும், போட்ட காசு வரும்ன்ற மாதிரி இருக்கிற டீமுக்கு வந்து சுப்மன் கில் நம்ம போகிறது நம்ம பெஸ்ட். அடுத்து நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் நம்ம எடுக்கிறோம். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மு, நல்ல ஸ்ட்ரைக் ஆடுறாரு, பாலை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கார். ரெகுலரான இன்டர்வல்ஸ் வந்து பவுண்ட்ரி அடிக்கிறாரு. ஸோ அவரை நம்ம வந்து ட்ராப் பண்ணவே முடியாது. சச்சின் ரவீந்திரா இப்போ தான் வந்து அந்த கேட்ச் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு. அவங்க ஆடின பிட்ச் வந்து வேறு பிட்ச், பாகிஸ்தான் கராச்சி லாகூரில் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து அப்படியே துபாய் பிட்ச் வந்து ஆடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சச்சின் ரவீந்திராவை பிலீவ் பண்ணலாங்க. ஏன்னா அவர் இந்தியன் ஆரிஜின், அதனால் இந்தியன் சாதகமான பிட்ச் எல்லாத்துலேயுமே நல்லா ஆடுவார். ஸ்பின்னையும் சூப்பராக டேக்கிள் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குனால நம்ம அவரை செலக்ட் பண்ணுறோம். வில் யங் வந்து ஒரு செஞ்சுரி அடித்தாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரன் அவர்கிட்டருந்து வரல. அவர் இந்த மேட்ச் நல்லா ஆடுவார்னு எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டாக நடந்த இந்தியா சீரீஸ்லேயும் கூட அவர் தான் வந்து இந்தியா தோற்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். அடுத்து நம்ம ஆல்ரவுண்டர் பேஸில் நம்ம போகிறது யாருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா 3 டவுன் இல்லைனா 4 டவுன் வராரு. ரன்ஸும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதனால நம்ம அவரை செலக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெல்ங்க. ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், மேட்ச் 2 விக்கெட் எடுத்துடுறாரு. அதனால் நம்ம அவர் எடுக்கிறோம். மேட்ச் வந்து இக்கட்டான சூழ்நிலை போகும்போது நியூசிலாந்து கிட்டேருந்து கை தவறி போகும்போது அந்த மேட்ச்சை இழுத்து பிடிக்கிற திறமை வந்து பிரேஸ்வெல் கிட்டே இருக்குது. அதுக்கு ரீசெண்ட் இந்தியா கூட நடந்த மேட்சஸ்லாம் ரீசெண்டாக அவர் காமிச்சிருக்காரு. அவர் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போய் தான் ஆர்சிபியில் லாஸ்ட் டைம் ஐபிஎல்லில் செலக்ட் பண்ணாங்க. ஆனால் ஐபிஎல்லில் அவ்வளோவா சோபிக்கல, அதனால் அவரை விட்டாங்க. ஸோ பிரேஸ்வெல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. பிரேஸ்வெல் வந்து ஆப்வியஸாக 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்லேருந்து ஒரு 30 ரன் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பவுலர் வைஸ் நம்ம போகும்போது இந்தியன் டீமில் இருந்து பவுலராக முகமது ஷமியை எடுக்கிறோம். முகமது ஷமிக்கு லாஸ்ட் மேட்ச்சே வந்து அடிபட்டுது. அதனால் அவரை எடுக்கலாமா என்னன்னு தெரியல. சப்போஸ் அவர் 11ல் இருந்தாருன்னா அவர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அவர் 11ல் இல்லை அப்படின்னாக்கா ஹர்திக் பாண்டியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. முகமது ஷமி ட்ரெமெண்டஸ் ஃபார்மில் இருக்க ஒரு நல்ல பிளேயர். அதனால் நம்ம முகமது ஷமி எடுக்கிறோம். ஃபஸ்ட் மேட்ச் 5 எடுத்தார். லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரினால சரியாக போட முடியல. அடுத்து நம்ம எடுக்க போகிற நியூசிலாந்து பவுலர் வந்து பார்த்திங்கன்னா ரூர்கே. இவர் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் பவுலிங் போடுறாரு. அந்த ஃபேஸை யூஸ் பண்ணி நல்ல ஹார்ட் பவுன்சர் அடிக்கிறாரு. ஸோ ஆப்வியஸாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக மேக்ஸிமம் 1 விக்கெட் எடுப்பாருங்க. அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் என்னோடய கணிப்பு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் அவுட்புட் டீம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம போகிற காம்பினேஷன் வந்து 6 to 5, 6 வந்து இந்தியா, 5 வந்து நியூசிலாந்து,
6 பேட்ஸ்மேன், 2 ஆல்ரவுண்டர், 2 bowler, 1 கீப்பர். இந்த கான்செப்ட் தான் நம்ம போகிறோம். நான் கேப்டனாக சூஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓடிஐயோட பிரின்ஸ் சுப்மன் கில்லை தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த மேட்ச் வந்து நம்ம சுப்மன் கில்லை வந்து கேப்டனாக போடுறோம். வைஸ் கேப்டனாக ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்திங்கன்னா ஓடிஐயில் வந்து ரெகுலராக மேட்ச் ஆவரேஜ் 60 மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க. அதனால் நம்ம அவரை வந்து வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் டீமு. இந்த டீமில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம அந்த தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி நம்ம டீம் வந்து ஃபேண்டசி கிரிக்கெட்டில் போட்டு விளாட்லாம். அவ்வளோதாங்க. இதுதாங்க இன்றைக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த டீம் வின் பண்ணுன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்தியா வின் பண்ணுமா, நியூசிலாந்து வின் பண்ணுமான்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அது தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். நான் எல்லா கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணுறேங்க. ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ குட் டேங்க.